சென்னை ஆலந்தூரில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு 27,95,500 ரூபாய் நிதி உதவி செய்த சக காவலர்கள். சென்னை கே நகர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்த சாம் செல்லையா ஜெயக்குமார் கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரின் மறைவுக்கு பின் அன்னாரின் குடும்பம் பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடியில் இருந்துள்ளது. இந்த நிலையில் அவருடன் ஒன்றாக பணிபுரிந்த காவலர்கள் உதவும் கரங்கள் மூலம் தமிழ்நாட்டில் அவருடன் ஒன்றாக பணியில் இணைந்த சக காவலர்களிடம் 27,95,500 ரூபாய் வசூல் செய்த நிலையில் அவருடைய குடும்பத்தின் பெயரில் 26,95,500 ரூபாயில் காப்பீட்டுக்கான ரசீதையும் அவருடைய தாயாருக்கு 1 லட்சம் ரொக்கமாகவும் வழங்கினர். அது மட்டுமின்றி இதுவரை தமிழ்நாடு முழுவதும் இதேபோல் உயிரிழந்த காவலர்களில் 87 காவலர்களின் குடும்பங்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். ஜெயராஜ் வயது 72 அவர்களுக்கு ரொக்கமாக 1 லட்சமும் வழங்கப்படுகிறது. இது போக மீதியுள்ள தொகை 6,97,150 அவருடைய மனைவியின் வங்கி கணக்கில் இருப்பு எடுத்து கொடுக்கப்படுகிறது. ஓகே ப்ரோ, இதை நாங்கள் இப்போ நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒன் செகண்ட் அப்படியே ஃபோட்டோ அது கொஞ்சம் கீழே இருங்க, குட்டி பையன். ஜனம் ப்ரோ, 5வது தெரு ப்ரோ. வணக்கம், என் பெயர் பிரதீப் குமார். நான் 2003ஆம் ஆண்டு காவல்துறையில் பணிக்கு சேர்ந்தோம். எங்களோட பணியில் ஒன்றாக இணைந்த நண்பர்கள் இங்கே நிற்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இணைந்த நண்பர்கள் காலத்தின் கட்டாயத்தால் எதிர்பாராத சூழ்நிலை உடல்நல குறைவாலோ இல்லை எதிர்பாராத விபத்தில் இறக்கும் போது அவங்க குடும்பத்தாரின் வாழ்வாதாரத்தை நல்லபடியாக அமைக்கணும்ன்ட்டு நாங்கள் எல்லாம் இணைந்து எங்களோடு தமிழ்நாடு முழுவதும் அந்த நேரத்தில் 2003ஆம் ஆண்டு இணைந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 5,590 பேர் கிட்ட உதவி நிதி ஒன்று திரட்டி 17/1/2025 நலக்குறைவால் காலமான சாம் செல்லையா ஜெயக்குமார் என்ற எங்கள் நண்பருக்கு எங்கள் மூலமாக பெற்ற பணத்தை கிட்டத்தட்ட 27,95,500 வந்து இன்னைக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர் மூலமாக இவருக்கு 88வது நபராக நாங்கள் உதவி செய்கிறோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் 87 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். இது சென்னையில் மட்டும் இல்லை, எங்களோட பணியில் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் இணைந்து அந்தந்த மாவட்டத்தில் முன்னெடுத்து செல்கிறோம். சென்னை சார்பாக இன்று அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய உதவித்தொகையை கொடுத்து அந்த குடும்பம் நாளைக்கு நல்ல நிலைமையில இந்த சமூகத்தில் இருக்கிறதுக்கான உதவி செய்ய நாங்கள் வந்து கொண்டதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, எங்களோட மொத்தமா வந்து 8000 பேர்கிட்ட இணைஞ்சிருக்காங்க. இதுல தானாகவே முன் வந்து உதவி சேர்ந்த இந்த குடும்பத்துக்கு உதவி சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா 5,590 பேரு. இதுல யாரு இறந்தாலும் நாங்க மத்தவங்க எல்லாம் போய் உதவிக்காரன்றது எங்களோடது. இதுல வந்து இத்தனை பேர் தான்றது கட்டாயம் கிடையாது. இப்ப இதுக்கப்புறம் தான் இன்னொரு 3 பேர் இறந்திருக்காங்க. அடுத்தடுத்த மாசத்துல அவங்களுக்கும் நாங்க பண்ணுவோம். என் பேர் பிரதீப் குமார்.